நம்ம குமார் வந்து கண் கலங்கி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இதுக்கு கலங்கிட்டு இருக்கு, நீ தான் பண்ண தப்புல உணர்ந்துட்டாலா, இதுக்கப்புறம் எது நினைச்சு கவலைப்பட்டு இருக்காது. அது மட்டும் நினைச்சதுலாம் ரொம்ப தப்பு. அரசி ஒன்றும் உனக்காகலாம் ஒன்றும் கேஸை வாபஸ் வாங்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி எண்ணத்துடனே இருக்காது. இதுக்கப்புறமும் அவள் எனக்காகவும் நம்ம இந்த வீட்டில் இருக்க அம்மாச்சிக்காக எல்லாத்துக்காக தான் யோசிச்சு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கா. நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாது, நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சு வச்சு பண்ணியிருக்கா. நீ தேவையில்லாம தப்பான எண்ணத்தை வளர்த்துட்டு இருக்காது அப்படி சொல்ல உடனே குமரல் வந்து நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், இருந்தாலும் இவங்க நல்லாவே தெரியல, நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பாவப்பட்டவன், ஆனா அந்த பாவத்துக்கெல்லாம் பிரார்த்தனை தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அதுக்காக நான் ஒரு நல்லது பண்ண நினைக்கிறேன், அரசு என்னை ஏத்துப்பலாம் அப்படி சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னே பாட்டி செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னையா பேசல, தேவையில்லாம இந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்காத, உன் மனசுல இருந்து எண்ணத்தை தூக்கி வீசிற அப்படி சொல்றாங்க. உடனே குமரல் வந்து என் மனசு முழுக்க இப்ப அரசி மட்டும்தான் இருக்கா, நான் அவளை விளையாட்டுக்கு தான் நான் காதலிச்சேன், ஆனா என் மனசை உண்மையிலுமே நான் அவளை காதலிச்சுட்டேன், வேற வழி இல்லாம அப்பாக்காக நான் ஒவ்வொரு தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன், அதை நான் இப்பதான் நல்லாவே உணர்ந்துக்கிட்டேன், ஆனா அரசு இல்லாம என்னால வாழ முடியாது, அரசு எப்படி என் கூட சேருவாள் அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே பாட்டி சொல்றாங்க அதுதான் கடவுளோட முடிவா இருந்தா அது நடக்கதான் செய்யும், அது மட்டும் இல்லாம அதனாலதான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும் தான் நடக்கும், தேவையில்லாம ஆனா நீ எந்த ஒரு முயற்சி பண்ணாத, எது நடக்குமோ அதை அப்படியே விட்டுற, வேடிக்கை மட்டும் நீ பாரு, உனக்கு நீ அரசியல் தான் அரசி உன்னை தேடி வருவா அப்படி சொல்றாங்க. இதை கேட்டு குமரவேல கண்கலங்க கிட்டு பாட்டியோட மடியில படுத்து கிடந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இது எல்லாமே அங்கிருந்து வெற்றிவேல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காலையில விடிஞ்சோடனே அரசி வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்தோன்னே வெற்றிவேல் ரொம்ப கோவத்துல அரசியை கூப்பிட்டு இங்க வா, ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்காதுன்னா, அது மட்டும் ஒரு பொட்டச்சிக்கு உனக்கு இவ்வளவுக்குள்ள திமிரு இருக்குன்னு, என் பையன் உன் காலில் விழுறான், நீ அங்கிருந்து தூர போகாம நின்றுட்டு இருக்க, நம்ம காவல் தெய்வம் மாதிரி, அது மட்டும் இல்லாம நீ அவ்வளவு பேர் நல்லவங்களும் உனக்கு கிடையாது, உன் அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனையும் பாண்டியனோட குடும்பத்தை பத்தி நம்ம அரசிக்கிட்ட திட்டி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அரசிக்கு ரொம்ப கோவம். அதே நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு பாண்டியனை வந்துடுறாங்க. என்னையா என் பொண்ணு கூட வம்பு பண்ணிட்டு இருக்கு, அது மட்டும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு வேற வேலையே இல்லையா, நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு உதயங்க வந்துடல, பழையபடி இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி கேட்கறாங்க. உடனே ஆமா தொந்தரவு பண்றாங்க, உன் பொண்ணு அந்த அளவுக்கு நீ கேவலமா வளர்த்து வச்சிருக்க, தாலி கட்டாம தாலி கட்டிட்டு வாழாமலையும் வீட்டுல வந்து ஒரு மாசம் டேரா போட்டவதாங்க சோத்துக்கு வழி இல்லாம அப்படி சொல்லிட்டு ரொம்ப அரசியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பணனுக்கு ரொம்ப கோவம் வந்து நம்ம வெற்றியோட சட்டையை பிடிச்சிடறாங்க. தப்பாக்கு இதெல்லாம் கவனிச்சு குமரல் வந்து ரொம்ப கோவத்துல அங்கிருந்து வந்து அரசியை பத்தி பேசுறவங்க உங்க எந்த ஒரு தகுதி கிடையாது, அது மட்டும் அவங்களோட கால் தூசிக்கு நீங்களாம் வரமாட்டீங்க, அரசிக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கம்பா அப்படி சொல்றாங்க. இதை கேட்டுனா குடும்பத்துக்கு எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அரசி அதுக்கு மேல ஷாக் ஆகுறாங்க. அரசிக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அரசுக்கு நான் இருப்பேன், இந்த குடும்பத்துக்கு யாராட்டும் ஒருத்தர் அவன் மேல சின்ன கள்ளத்துக்கு வீசினா கூட நான் அவளுக்கு என்னன்னு கேட்டு நிற்பேன், அவளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராம நான் அவளை பாதுகாப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அரசிக்காக சப்போர்ட்டிவா நிற்கிறாங்க. இதெல்லாமே பார்த்து வெற்றிவேல் செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்காங்க, என்ன முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு செம்ம ஷாக்கா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நான் நினைச்ச மாதிரி இவன் அரசிக்கிட்ட சாஞ்சிட்டான் போல, இது எப்படியாவது தடுக்கணும் அப்படி சொல்லிட்டு வெற்றிவேல் மனசுல நினைக்கிறாங்க. நம்ம அரசி குமரவேல ஒண்ணு சேருவாங்களா என்ன, நம்ம குமரவேல் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அரசி மனசு எப்படியும் மாத்திருவாரு போல, நம்ம அரசி மனசு மாறுமா, நம்ம பொறுத்திருந்தும் வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.